25 ஆண்டு சினிமாவில் எந்த அளவுக்கு 139 படங்கள் நடிச்சாரோ, 25 வருஷம் எப்படி அரசியல் இருந்தாரோ, அதே போல திரைத்துறையில அண்ணாவினுடைய கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்த்தாரு. மன்னிப்போம் மறப்போங்கிறதா என் தலைவனுடைய தாரக மந்திரம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அந்த தத்துவ பாடல் மூலமாக மக்களுடைய வழிகளை, மக்களுடைய வேதனைகளை மக்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி, மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரி, மக்களுக்கு மனிதத்தை விதைக்கிற மாதிரி திரைப்படங்கள்ல சீரட் அடிக்க மாட்டாரு. திரைப்படங்கள்ல மது இருந்த மாதிரி காட்சி ஈடுபட மாட்டாரு. குடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவங்களோட பேச மாட்டேன், பழக மாட்டேன். நானே பல பேரை குடிக்க கூடாதுன்னு தடுத்து இருக்கேன். நீ திரைப்படம் வந்தாலே திரைப்படத்துல 10வது பாட்டில் நான் குடிக்க சாம்பையனை துறக்கட்டுமான்னு பாடுறது, கொக்கோலா அப்புறம் ஒன்று கலரடா. ஏன்னா எம்ஜிஆர் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போரட்டா, நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தர, தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாட்டு பாடி மாணவர்களை, இளைஞர்களை உசுப்பினாரு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாடலாமா வில்லாலா, இப்போ பரம பித்தா பித்தாப்பே, என்ன இளவுனே தெரியாது அப்படி ஒரு பாட்டு நீங்க பாடுவீங்க. அவரோட எந்த இடத்துல உங்களை ஒப்பிட முடியும்? சரி, திரைப்படங்கள்ல மது இருந்தாம புகைப்பிடிக்காம காட்சி நடிச்சவர், நீங்க வச்சு இந்த இளைஞர்களை குடிக்கிற மாதிரி காட்சி வச்சு சீரட்டை இங்க இருந்து இப்படி உருவுறது, அப்புறம் சீரட்டை அங்கிருந்து போடுறது, இங்கிருந்து பண்றது, இது மாதிரியான காட்சியில் நடிச்சு நீங்க அவரோட எப்படி ஒப்பிட முடியும்? இதெல்லாத்தையும் தாண்டி அவர் இரக்கம் கொண்டவரா இருந்தாரு. அந்த பொருளாதவங்க சாப்பிட்டா உதவுதான் உன்னை வாழ்த்தும், இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்க உள்ளமெல்லாம் உன்னை வாழ்த்தும் தெரியுமா?